எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு நிறைந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு 12 ராசிக்கும் ராஜநிலையோட அதிர்ஷ்டம் வந்து பார்க்க போறோம். அதோட நம்ம ஆணி மாத பலன்ல மகர ராசியோட தொடர்ச்சியை வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பஞ்சாங்க குறிப்பு வந்து பார்க்குறோம். உத்தராயண காலம் பராபவ வருடம் ஆணி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று 26/6/2026. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்று மேற்கு திசை வந்து சூலம். 1 டீஸ்பூன் அல்லது கொஞ்சமாக வெள்ளம் சாப்பிட்டு போனீங்கன்னா காரிய சித்தி வந்து ஏற்படும். இன்றைய திதி துவாதசி திதி, நட்சத்திரம் விஷாக நட்சத்திரம், யோகம் சித்தம் நாம யோகம், கர்ணம் பவ கர்ணம், சந்திராஷ்டமம் மீனராசி ரேவதி நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், கடக ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், விருச்சக ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்குறது ஆணி மாத பலனில் தான் மகர ராசியில் பிறந்தவங்களோட ஃபேமிலிக்கு தான் டீட்டெயில்டாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலையை குறிக்கக்கூடியது. இப்போ இந்த மகர ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரன் தான் வருவாங்க. அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து இருக்கிறாங்க. புதன் சந்திரன் வந்து அங்கே வந்து இருக்கிறாங்க. மகர ராசிக்கு 6ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புதன் வீடாக தான் வரும். ஓகேங்களா? 6ஆம் அதிபதியே ஆட்சி பலம் பெற்று வந்து இருக்கிறாங்க. ஓகே, அதனால வந்து பதவி உயர்வுங்கிற வாய்ப்பு வந்து நிச்சயமாக வந்து உண்டு. வேலையில வந்து நல்ல முன்னேற்றம் வந்து நிச்சயமாக நடக்கும். நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே வந்து கூடக்கூடிய நேரம் தான். இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து சிறப்பாக இருக்கும். அடுத்தது 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவி வந்து குறிக்கிறது. இப்போ இந்த 7ஆம் இடத்துல வந்து குருவும் சுக்கிரனும் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த 7ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பகவான் வந்து பார்க்குறாங்க. அப்போ கணவன் மனைவிகளை வந்து ஒற்றுமை வந்து கொஞ்சம் வந்து குறையும். ஓகேங்களா? செவ்வாயோட பார்வை இருக்கிறனால ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு மனக்கசப்பு வந்துட்டு மறையும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்தினா சூப்பராக இருக்கும். வீடு வாகனம் கண்டிப்பாக வாங்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் வந்து நிச்சயமாக இவங்க மகர ராசியில் பிறந்தவங்களோட கணவன் மனைவிக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? அதோட செயல்பாடு எண்ணங்கள் வந்து நிச்சயமாக நிறைவேறும். அடுத்தது திருமணம் நடக்குமா? மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆணி மாதம் நிச்சயமாக நடக்கும். அதுவும் காதல் திருமணம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு. இது வரைக்கும் காதலிச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு அமைப்பு வந்து நல்ல செய்தி வந்து தேடி வரும். அடுத்தது 9ஆம் இடம்ங்கிறது தந்தையை குறிக்கக்கூடியது. இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்துலேயே வந்து ஆட்சி பலம் வந்து பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்வை இன்னும் 2.25 வருஷத்துக்கு வந்து இருக்க தான் போகுது. அப்போ தந்தையோட சின்ன சின்ன மனக்கசப்பு வந்துட்டு வந்து மறையும். ஓகேங்களா? என்னைக்கா இருந்தாலும் தந்தை சொல் வந்து மந்திரம் தான். அதனால் வந்து அப்பா சொல்கிற விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஒபே பண்ணி கேளுங்க. உங்கள் லைஃபுக்கு வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்கள் தந்தைக்காண்டி வீண் விரயம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதை சுப செலவாக மாற்றுறதுக்கு என்ன உண்டு நீங்கள் வந்து பார்த்துங்க. இப்போ உங்களோட தந்தை வந்து தொழிலில் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து இருக்கும். அல்லது புதுசாக கம்யூனிகேஷன் செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து வாங்குறது அல்லது அது சம்மந்தப்பட்ட தொழில் ஆரம்பிக்கலாமா அந்த மாதிரி சிந்தனைகள் வந்து அதிகமாக போயிட்டுருக்கும். சின்ன சின்ன சோம்பல்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா? தந்தையை பொறுத்த வரைக்கும். அடுத்தது 10ஆம் இடம் வந்து தொழில் ப்ளஸ் மாமியாரை குறிக்கக்கூடிய இடம். மகர ராசிக்கு வந்து 10ஆம் இடம்ங்கிறது வந்து சுக்கிரன். ஓகேங்களா? தொழிலில் கரெக்டாக வரி கட்ட வேண்டியது இருந்தாலும் கரெக்டாக கட்டிடணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க மகராசியில் பிறந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க
தொழிலில் வந்து சரியானபடி வரியை வந்து கட்டிடணும். செவ்வாயோட பார்வை வந்து அங்கே வந்து இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து வாகனத்தில் வந்து பொருள் ஏற்றி கொண்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த கொண்டுட்டு போகிறதுக்கான பில்லுலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா போலீஸ்காரங்கள்ட்ட அது ஃபைன் பண்ணுறதுக்கான அமைப்பு வந்து உண்டு. சில இடத்துல வந்து லோடு வந்து ஓவர்லோடு வண்டியில் வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் கூட ஃபைன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில இடங்களில் வந்து டிரைவர் வந்து யூனிஃபார்ம் போடாமல் காக்கி சட்டை போடாமல் கூட போவாங்க. அதனால் கூட உங்கள் பொருளை வந்து தேக்கம் பண்ணி வச்சுருப்பாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ அதெல்லாம் இந்த ஆணி மாதத்தில் வந்து நடக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு. அதனால் இதெல்லாம் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? அந்த கொண்டுட்டு போகிற டாக்குமெண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுக்க சொல்லுங்கள். எங்கேயாச்சும் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த இடத்துல. அதேமாரி வந்து யாருக்கும் அட்வைஸ் பண்ணிடாதீங்க மகர ராசியில் பிறந்தவங்க. அடுத்தது 11ஆம் இடம் மருமகன், மருமகள் அல்லது மூத்த உடன்பிறப்பு, அண்ணன் அக்காவை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? உங்களுக்கு 11ஆம் இடம்ங்கிறது செவ்வாய் தான் வருவார். செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வந்து இருக்கிறாங்க. அந்த இடத்தை செவ்வாய் வந்து பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க வந்து உடல்நல அக்கறை வந்து அதிகமாக செலுத்த வேண்டும். இந்த ஆணி மாதம் பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி எதுவும் வாங்க வேண்டாம் இந்த ஆணி மாதத்தில். ஆனால் வந்து லோன் போட்டு கண்டிப்பாக வீடு கட்டுறதுக்கான முயற்சி அல்லது கார் வாங்குறதுக்கான முயற்சி அதெல்லாம் ஈடுபடுவாங்க. அது வேண்டாம் நீங்கள் சொன்னீங்கன்னா பொறாமப்படுறீங்களா அப்படின்னு மாதிரி கூட சொல்லுவாங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரலாம். அதனால் நீங்கள் அமைதியாக இருக்கிறதே பெஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்து பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு அமைப்பு வந்து உண்டு. வெளிநாட்டுக்கு போகணும் ரொம்ப நாள் கனவு காண்டுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு. அவங்களுக்கு இந்த காலம் நிச்சயமாக வந்து போகலாம். நல்ல வேலை வந்து கிடைக்கும். உங்களோட 12ஆம் இடத்தை வந்து சனி பகவான், சூரியன், சந்திரன், புதன் 4 கிரகங்கள் பார்க்குது. அதனால் நிச்சயமாக நீங்கள் வெளிநாட்டு போகிறதுக்கான யோகம் மகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், சிறப்பாக போயிட்டு வரலாம். இப்போ நம்ம அடுத்தது வந்து ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்கள் 12 ராசிக்கும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த மாதிரி ஒரு பர்மனெண்ட் மார்க்கர் வந்து வாங்கிருங்க. இந்த மார்க்கரை பயன்படுத்தி உங்களோட ராசி அல்லது லக்னத்துக்கு உண்டான நம்பரை வந்து மணிக்கட்டில் வந்து எழுதுங்க. எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவையோ நினச்சிட்டு எழுதுங்க. நிச்சயமாக வெற்றி அடையும். மார்க்கர் வந்து இங்கே வந்து கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்கிறதுனால நம்ம கையில் இங்கே நாடியில் எழுதுகிறோம் மணிக்கட்டில். அதனால் வந்து நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? ஏன்னா நார்மல் பேனால் எழுதுனா கொஞ்சம் ஷார்ப்பாக எழுதும், குத்தும், வலிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பர்மனெண்ட் மார்க்கர் வாங்க சொல்கிறது அதுக்காண்டி தான். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 90. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 93. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 89. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 16. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 20. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 12. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 26. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 51. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 56. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 66. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 97. இவை அனைத்தும் காமனான ராசி பலன் தான். உங்க ராசிக்கு உங்களோட ஜாதகப்படி அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.